அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களே, தௌஹீத் ஜமாத்திற்கும் ஜாக்கிற்கும் இடையே உள்ள பிரச்சனை என்ற தலைப்பும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. எனக்கு முன்னர் இரண்டு அமைப்புகளை பற்றிய கருத்துக்களை இங்கே பரிமாறிக்கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்க உரைக்கு பிறகு குர்ஆனும் ஹதீஸும் தான் நம்முடைய வாழ்வியல் லட்சியம் என்ற தலைப்பில் மௌலவி சகோதரர் எம்ஐ சுலைமான் அவர்கள் குர்ஆன் ஹதீஸை மேற்கோள் காட்டி உங்களிடத்திலே பேசினார்கள். இந்த இடத்திலே என்னுடைய தலைப்பிற்கு நீங்கள் வருவதற்கு கவனிப்பதற்கு முன்பாக ஆழமாக சகோதரர் எம்ஐ சுலைமான் அவர்கள் கொடுத்த அந்த தலைப்பை என்னுடைய தலைப்பினுடைய முன்னுரை என்று நீங்கள் கருதி கொள்ளுங்கள். இந்த தலைப்பு தமுமுகவை பற்றி பேசப்பட்டது. அதற்கு பிறகு பொய்யனை பற்றி பேசப்பட்டது. தமுமுக என்றால் தௌஹீத் சகோதரர்களுக்கு ஒரு சிலர் இருக்கலாம். ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளை பொறுத்தவரையில் நெருப்புக்கு சமமானவர்கள். அதை போல பொய்யனும் நெருப்புக்கு சமமானவர்கள் தான். எனக்கு பின்னாலே இங்கே வருகிற அமைப்புகளை பற்றிய கண்ணோட்டம், அந்த தலைப்புகளிலே வருகிற இயக்கங்கள் அத்தனையும் நெருப்புக்கு சமமானவைதான். ஆனால் தௌஹீத் ஜமாத் என்று சொல்கிறோம். நம்முடைய மூல ஆதாரங்கள் குர்ஆனும் ஹதீஸும் தான் என்று ஓங்கி சொல்கிறோம். காலையில் கூட பார்த்தோம், சஹாபாக்கள் கூட சஹாபாக்களை பின்பற்றியது கிடையாது. சஹாபாக்கள் கூட அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லை சொல்லுகிற போது அவர்களுக்கு அந்த கூட்டு தெரியவில்லை என்று சொன்னால் அதை ஆய்வு செய்து தெரிந்த பிறகுதான் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அந்த சொற்பொழிவினுடைய மூல கருத்தாக எடுத்து வைத்தார்கள். இன்று மற்ற அமைப்புகளை எல்லாம் நெருப்பாக பார்க்கக்கூடிய நாம் ஜாக் என்று சொன்னால் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்தில் ஒரு சகோதர பாசம் உணர்வு நம்மில் பலருக்கு இருப்பதுதான் ஆச்சரியமான ஒன்று. ஏன் அந்த உணர்வு அவர்களுக்கு வருகிறது என்று சொன்னால் அவர்களுடைய முகத்தை, அவர்களுடைய சுயரூபத்தை இதுவரையிலும் நாம் தெரியாததுதான் காரணம். ஒரு விதத்திலே இரண்டு பேரும் ஒரே கருத்தை உடையவர்கள் தான். இருவருக்கு இடையிலே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் தான் இருக்கும் என்ற எண்ணமும், ஏதோ அமைப்பு ரீதியாக ஏதோ பிரிவினை வந்துவிட்டது என்ற எண்ணமும் தான் இப்படி நம்மை நினைப்பதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, ஜாக்கை பொறுத்தவரையில் அடிப்படையிலே எப்படி அமைப்பு ரீதியாக நமக்கு எதிராக இருந்து செயல்படுகிறார்களோ அதை விட நம்முடைய உயிர் மூச்சான ஏகத்துவ கொள்கையை குழி தோண்டி புதைக்கிற
மிகப்பெரிய பாதகத்தை எதற்காக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? தனக்கு கிடைக்கிற சில்லறை காசுகளுக்காக தன்னுடைய பிள்ளைகள் அந்த காசை வைத்துக் கொண்டு தன்னுடைய வயரை நிரப்பிக் கொள்கிறார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக துணிர்ந்து மார்க்கத்தை விலை பேசி விற்கிற மிகப்பெரிய சண்டாளர்கள் தான் ஜாக் இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்பதை நான் அவர்கள் மார்க்கத்திற்கு எதிராக எப்படியெல்லாம் தன்னுடைய சிந்தனையை பாமர மக்களுடைய மத்தியிலே அவர்களுடைய அமைப்பை சார்ந்தவர்களுடைய மத்தியிலே வெளிப்படையாக அல்ல இன்ஜெக்ட் பண்ணுகிறார்கள் என்பதை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அருமையான சகோதரர்களே, ஜாக்குடைய முதல் தலைவர் யார்? ஜாக்கை உருவாக்கியவர் யார்? தமிழகத்திலே ஏகத்துவ கொள்கைக்கு வித்திட்டவர் யார்? தமிழகத்திலே பட்டி தொட்டிகளில் எல்லாம் சென்று ஏகத்துவத்தை துணிந்து சொன்னவர் யார்? வரலாறு எழுதுகிறார்கள். அவர்கள் தான் செய்தார்கள் என்று. உண்மை என்ன தெரியுமா? நான் அவருடைய மாவட்டத்திலே இருக்கக்கூடியவன். என்னுடைய 15வது வயதிலே ஏகத்துவம் அதற்கு முன்பே வந்து இவர் அரபு நாட்டிலிருந்து இங்கே வந்திருக்கிறார் என்று சிறுவனாக இருக்கக்கூடிய நானும் மற்ற பெரிய சகோதரர்களும் சேர்ந்து கோட்டாரிலே என்னுடைய முதல் விஜயமே அதுதான். அங்கு சென்று அவருடைய வீட்டிலே நாம் போகிறோம். 83 என்று எண்ணுகிறேன். அந்த 83 அவருடைய வீட்டிலே போகிற போது அவர் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் சென்றிருந்தார். அவருடைய வீட்டிலே அவருடைய தம்பி அங்கே இருக்கிறார். அவரை பார்த்துவிட்டு அவரிடமிருந்து தௌஹீதின் எதிர்ப்புக்கு தக்க பதில்கள் என்ற அப்துல் வஹாப் அவருடைய புக்குகளை வாங்கிவிட்டு வருகிறோம். அப்ப வெளியே அங்க போலாமா? பள்ளிக்கு போலாமா? சொல்லலாமா? போகாதீங்க, நாங்களே பள்ளிக்கு போக மாட்டோம். தம்பி சொல்றாரு, நாங்களே பள்ளிக்கு போக மாட்டோம், அங்க போனா அடிச்சு போடுவாங்க, அண்ணன் வந்த பிறகு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வைக்கிறாரு. அண்ணன் வந்தாச்சு. யார் அண்ணன்? கமாலுதீன் மதனி அவர்கள் வந்து விட்டார்கள். வந்துவிட்டு இப்படி ஒரு ஏகத்துவத்தை சொல்லுவதற்கு நம்முடைய மாவட்டத்திலேயே ஒருவர் இருக்கிறாரே என்று அவருடைய வீட்டிலே போய் அவரை சந்தித்த மாத்திரத்திலே எங்களுடைய ஊர் தேங்காய் பட்டணத்தில் பொதுக்கூட்டம் போட வேண்டும், எங்களுடைய ஊரிலே குர்ஆன் கிளாஸ் நடத்த வேண்டும். கேரளத்திலிருந்து ஜமாத்தி இஸ்லாமியை சார்ந்தவர்கள் வந்து குர்ஆன் கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏகத்துவ கொள்கையை எங்களுக்கு அவருடைய கொள்கையிலே உடன்பாடு இல்லை என்று சொல்லி இவரை நாங்கள் அழைக்கிறோம், நோட்டீஸ் போடணும். அதற்கு முன்னாலேயே என்ன செய்கிறோம்? சிம் பத்திரிகையில வந்து ஒரு பிரசுரத்தை நாங்கள் பள்ளிவாசலில் சென்று அச்சடித்து கொடுக்கிறோம். என்ன பிரசுரம்? அப்துல் காதர் அற்புதங்கள் நிகழ்த்திய அப்துல் காதர் ஜீலானி என்ற பிரசுரம். அந்த பிரசுரத்தை எழுதியது சகோதரர் PS அலாவுதீன் என்று எண்ணுகிறேன். அந்த பிரசுரத்தை 83வது ஆண்டு நாங்கள் வெளியிட்டு துணிவாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். எதையும் துணிந்து நின்று சாதிப்பதற்கு எங்களுக்கு உறுதி இருக்கிறது என்ற அடிப்படையிலே கமாலுதீன் மதனி அவர்களை அழைக்க சென்ற நேரத்திலே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்னா, காவல்துறை விரட்டி கொண்டிருக்கிறது, இந்த நேரத்திலே எங்களுக்கு வர முடியாது என்று சொன்னவர்கள் தான் இன்றைக்கு ஏகத்துவ பிரச்சாரத்தை ஆரம்ப கட்டத்திலே செய்தவர்கள் என்று சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் விவாதம் வருகிறது. விவாத களத்திலும் கூட சகோதரர் PJ அவர்கள் அன்றைக்கும் கொள்கை உறுதிதான். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒப்பந்தம் போடுகிறார்கள். அந்த ஒப்பந்தத்திலே இஜ்மா கியாஸ் என்று இந்த ரஹமத்துல்லா இம்தாதியும் கமாலுதீன் மதனியும் எவ்வளவு மார்க்க சிந்தனை, மார்க்கத்தினுடைய தெளிவு மதீனாவிலே படித்தவர்களுக்கு இருக்கிறது என்பதனை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் தான்
மூல ஆதாரம் என்று இருக்க அந்த விவாதத்தினுடைய ஒப்பந்தத்திலே இஜ்மா கியாஸ் என்று அவர்கள் சொன்ன கூட்டை இவர்கள் அப்படியே போட்டு ஒப்பந்தம் செய்கிறார்கள். சகோதரர் பிஜே அவர்கள் அந்த ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய இஜ்மா கியாஸ் என்ற கூட்டை எடுக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு, அப்படி எடுத்தால்தான் நான் வருவேன் என்று அவர்கள் கடுமையான சொன்ன பிறகும் விவாதம் இல்லாம போயிரும். கிடைக்கக்கூடிய ஏகத்துவம் கிடைத்து விட்டு போகட்டும் என்று சொன்னதனால் அதற்கு ஒப்புக்கொண்டு சகோதரர் பிஜே அவர்கள் கோட்டாரிலே நாகர்கோவிலிலே வந்து விவாதத்தை செய்கிறார்கள். விவாதத்தை செய்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் ஏகத்துவ கொள்கை பரவுகிறது. அப்படி பரவுகிற நேரத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ். அதனுடைய முன் வரலாறுகளை சுருக்கிவிட்டேன். அப்படி உருவாக்கப்பட்ட அமைப்பினுடைய முதல் தலைவர் யாருன்னு கேட்டா நம்முடைய சகோதரர்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? கமாலுதீன் மதனின்னு துணிஞ்சு சொல்லிடுவாங்க. அப்படின்னு நம்முடைய சகோதரர்கள் சொல்லி விடுவார்கள். ஆனா யாரு? ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸுடைய முதல் தலைவர் யார்? சகோதரர் பிஜே அவர்கள். 1987, 88, 87 என்று எண்ணுகிறேன். கோட்டாரிலே ஒரு பொதுக்கூட்டம், ஒரு மாநாடு. அந்த மாநாட்டிலே ஜன்னத் பத்திரிகை வெளியிடப்படுகிறது. இன்னைக்கு இல்ல இந்த கொள்கையை நம்ம சொல்றோம். அந்த பத்திரிகையிலே சஹாபாக்களுடைய சிறப்பு, முதல் பத்திரிகையே அந்த பத்திரிகை தான். அந்த பத்திரிகையிலே சஹாபாக்களுடைய சிறப்பு என்று ஒன்று போட்டுவிட்டு அதுல கண்மூடித்தனமாக சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது என்று முதல் பத்திரிகையிலே அவர் எழுதியிருக்கிறார். 2 சஹாபாக்கள் பெயர் பறந்து விட்டது. 2 சஹாபாக்களுடைய பெயரை எழுதிவிட்டு அவர்கள் நோன்பு பிடித்து விட்டு பனிக்கட்டியை சாப்பிடலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். மதுபானம் பயன்படுத்தக்கூடிய அந்த பாத்திரத்தை பயன்படுத்தலாம் என்று வேறொரு சஹாபி சொல்லி இருக்கிறார். சஹாபாக்களுடைய கூற்றை ஏற்பது என்று சொன்னால் இதை ஏற்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முதல் பத்திரிகையிலேயே சகோதரர் பிஜே அவர்கள் பச்சையாக தெளிவாக எழுதியிருந்தார்கள். அப்படி ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அவருடைய கட்டுப்பாட்டில் தான். இவங்க விவரம் எல்லாம் எவ்வளவு சொல்லி விளக்க போற ரொம்ப நேரம் ஆகி போகும். அப்படி அவருடைய கட்டுப்பாட்டிலேயே அந்த பத்திரிகையும் அந்த ஜமாத்தும் இருந்து கொண்டே இருந்தது. பிறகு சில விரிசல்கள், சில பிளவுகள் கொள்கை ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் சிலர் பள்ளிவாசலிலே இருந்து கொண்டே பகிரங்கமான விபச்சாரத்திலே, திருச்சியிலே பகிரங்கமான விபச்சாரத்திலே ஈடுபட்ட நேரத்திலே பிரச்சார பணியிலே தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஏகத்துவவாதிகள் ஒரு குறை என்றால் நேரடியாகவும் கடிதம் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் சொல்வதை கேட்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளிக்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் பிஜே என்பதனாலே அவரிடத்திலே குற்றச்சாட்டை சொன்ன மாத்திரத்திலே இப்படியெல்லாம் குறைகள் இருக்கிறது, இவற்றை எல்லாம் திருத்த வேண்டியதுதானே என்று சொன்னதற்கு யார் குற்றம் செய்தாரோ, பள்ளிவாசல்ல இருந்து மானக்கேடான வெட்கக்கேடான செயலை யார் செய்தாரோ அவருக்கு மாவட்டத்திலே புரமோஷன் கொடுத்து பதவி உயர்வு கொடுத்தார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயமாக விரிசல் வருகிறது. விரிசல் வந்து 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 எப்ப வெடிக்குது தெரியுமா? கொள்கை ரீதியாக எப்ப வெடிக்கிறது என்று சொன்னால் 2004 அக்டோபர் மாதம் நமக்கு அவங்களுக்கு இடையிலே இருந்த அத்தனை உறவுகளும் துண்டிக்கப்படுகிறது. நாம் ஏமாற்றப்பட்டோம். அவர்கள் குர்ஆன் ஹதீஸிலே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 2004 அக்டோபர் மாதம் அந்த இதழிலே அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அனீசுர் ரஹ்மான் மதனி, எல்லா இலங்கையிலே இருக்கக்கூடிய மதனிகள், தமிழகத்திலே இருக்கக்கூடிய சையது முகமது மதனி, எஸ்கே மதனி, இன்றைக்கு குராவி ஆகிவிட்ட ஹாமித் பக்ரி மன்பை,
இவர்களெல்லாம் சேர்ந்து விட்டு ஒரு ஆய்வு கூட்டத்தை நடத்துகிறார்கள். ஆய்வு கூட்டத்தை நடத்தி சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று பகிரங்கமாக ஒரு அறிக்கையை தன்னுடைய ஜன்னத் பத்திரிகையிலே 11 கட்டளைகளை போட்டு வெளியிடுகிறார்கள். நான் சொன்னேன் தெரியுமா, இவங்க வேலையே இன்ஜெக்ட் பண்றது. இன்ஜெக்ட் பண்ணிட்டு யாராவது அந்த இன்ஜெக்ஷனை கண்டுபிடிச்சு மக்கள் மத்தியிலே விளம்பினால், அதை பகிரங்கப்படுத்தினால், நல்ல எண்ணத்தில் இல்லை, நல்ல எண்ணத்தில் கிடையாது, தன்னுடைய அமைப்பிலிருந்து மக்கள் எல்லாம் மாறிவிடுவார்கள் என்பதற்காக அச்சுப்பிள்ளைன்னு போடுவான். மாறி எழுதி விட்டோம் என்று அவர்கள் போடுவார்கள். என்ன எழுதுனாங்க தெரியுமா? 10வது பாயண்டையும் 11வது பாயண்டையும் மட்டும் நேரமின்மை காரணமாக படிக்கிறேன். சஹாபாக்கள் குர்ஆன் சின்னாவுக்கு கொடுக்கின்ற விளக்கங்கள் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் கொடுக்கின்ற விளக்கத்தை விட சிறந்ததாகும். நீங்க இப்ப எங்க போகணும்? சகோதரர் எம்ஏ அவர்களுடைய உரைக்கு நீங்கள் போய்விட வேண்டும். அடுத்து குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக எந்த ஒரு விஷயத்தையும் சஹாபாக்கள் கூறியதில்லை. இப்போ நீங்க எங்க போகணும்? சஹாபாக்களை பின்பற்றியதில்லையே. பெருமானார் கூறிய கூற்றில் கூட உண்மை இருந்தும் அதிலே தெளிவில்லை என்று சொன்னால் ஆய்வு செய்துவிட்டுத்தான் அதை பின்பற்றுவார்கள் சஹாபாக்கள் என்று சொன்னார்களே, அதையே இதற்கு விடையாக தருகிறோம். இப்படி எழுதிட்டு இன்ஜெக்ட் பண்றாங்கன்னு சொன்ன தெரியுமா? அடுத்து எப்படி வந்தாங்க தெரியுமா? நம்ம இன்னைக்கு உறவு வச்சுட்டு தான் இருக்கிறோம். எப்படி வந்தாங்க? 2 பாங்கு குழப்பமானதா? அடுத்தது என்ன? ஜன்னத் பத்திரிகையிலே 2 பாங்கு குழப்பமானதா? என்ன 2 பாங்கு? சஹரனுடைய 2 பாங்கு. மார்க்கம் மாறுமாங்க? மார்க்கம் மாறுமா? முத்தலாக் விஷயத்தை இப்ப இங்க சொல்லி காட்டினாப்பில்லை இல்லையா? முத்தலாக் ஒரே தலாக்கு தான் என்று சொன்னது யார்? யார் சொன்னா? நீங்களும் நானுமா? கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். யார் அவர்? அல்லாஹ் அவருடைய நாவல் இருந்து பேசுகிறான் என்று நச்சாண்டு அல்லாஹ்வுடைய தூதரால் கொடுக்கப்பட்டவர்கள் தான் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏப்பமாங்க? ஏப்பமா? ஏக்க மாட்டோம். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லவில்லை. 3 கட்டங்கள் என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள் என்பதனாலே நாம் ஏற்க மாட்டோம். இது சாதாரணமாக உங்களையும் என்னையும் போன்ற மதரசாவிலே சென்று படிக்காதவர்களுக்கு இருக்கிற மார்க்கத்தினுடைய ஞானம் என்று சொன்னால், தீசிஸ் கொடுத்தமா திமிரு வேற, தீசிஸ் கொடுத்தமா அகங்காரம் வேற. இப்படி திமிரு பேசுகிற, அகங்காரம் பேசுகிற ஜாக்கினுடைய உலமாக்களுக்கு இந்த சிந்தனை இருக்க வேண்டுமா வேண்டாமா? அப்படி இல்லைன்னு சொன்னா அவர்களுடைய சிந்தனையை மழுக்கடித்தது வெளிநாட்டு பணத்தினுடைய அடிவரிகளாக அவர்கள் மாறிய காரணத்தினாலே தான் அப்படி மாறினா. ஏன் கடுமையான வார்த்தையை போடுறீங்க? நம்ம சகோதரருக்கு கேள்வி. ஜன்னத் ஏகத்துவத்தில் எழுதியா சொன்னா ஏன் இப்படி எழுதணுமா? இப்படி எழுதணுமா? அது ஒரு கேள்வி. நிர்வாகிகள் கேட்கலாமா இந்த கேள்வியை? எழுதி இருக்கக்கூடிய விஷயம் உண்மைதானா என்று பார்க்கிற கடமை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிறது. மூமினுடைய கடமை என்ன? நன்மையை ஏவுவது, தீமையை தடுக்கிறது. அதனாலேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் உற்ற தோழர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் நன்மையை ஏவுகிறார்கள், தீமையை தடுக்கிறார்கள். நீங்க அந்த அதல பாதாளத்தில் போய் விழுந்தா அவன் இன்ஜெக்ட் பண்றான், நேர குத்துனா பிரச்சனை இல்லை. இன்ஜெக்ட் பண்றதை உங்களுக்கு தெளிவுபடுத்தலன்னு சொன்னா உங்களை சீர்கேட்டில தீமையின் பக்கம்
கொண்டு விட்ட பாவத்திற்கு சொந்தக்காரர்களாக புகாரிம்சா ஆகுவாப்பிலையா? எம்ஏ அலிம்சா ஆகுவாப்பிலையா? ஆக மாட்டாங்களா? கண்டிப்பாக ஆகுவாப்பில. அந்த ஒரு வேலையைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அருமை சகோதரர்களே. அப்படி அடுத்து 2 பாங்கு குழப்பம் அப்படின்னு போட்டு ஒரு சகோதரர் கேள்வி கேட்கிறாரு. ரமலான் மாதத்தில் சஹர் நேரத்தை அறிவிப்பதற்காக நபிகள் நாயகம் அவர்கள் காலத்தில் விசேஷ பாங்கு சொல்லப்பட்டதாக ஹதீஸில் வந்துள்ளது. ஜன்னத்தில் கேட்கப்பட்ட கேள்வி. அதுபோன்ற பாங்கு தற்போது எங்கும் இல்லை. அது சொல்லப்பட வேண்டுமா வேண்டாமா? இதுக்கு என்னங்க பதில் சொல்லணும்? என்ன சொல்லணும்? காவல்துறையினுடைய அச்சுறுத்தல்கள். இரவு நேரங்களில் ஒலிபெருக்கி வைத்து பாங்கொலி சொல்லக்கூடாது என்ற காவல்துறையினுடைய அச்சுறுத்தலையும் மீறி ஒரு சுன்னத்தை குழி தோண்டி புதைத்திருக்கிற இந்த காலகட்டத்திலே அவருக்கு பக்கத்திலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பள்ளிவாசலை, ஓலையால் வெய்யப்பட்ட பள்ளிவாசலை துவங்கி ஒலிபெருக்கி வைத்து இன்னைக்கு சஹர்பாங்கு இன்றைக்கு சொல்லப்படுகிறது. தமிழகத்தினுடைய அனைத்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய பள்ளிவாசல்களிலும் அந்த சஹர்பாங்கு சொல்லப்படுகிறது. பிஜே சொன்னதுக்கா? கிடையாது. நம்முடைய உத்தம தலைவன், நம்முடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டிருக்கிற கட்டளை. மார்க்கத்தை மாற்றுகிற அதிகாரம் எவனுக்குமே கிடையாது என்ற ஈமானிய உறுதிதான் அந்த சுன்னத்தை இன்னைக்கு ஹயாத்தாக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்றான் தெரியுமா? லைட் போட்டா வெளிச்சம் வரும் தன்னாலேன்னு சொல்லிட்டு தப்லீக்குக்காரன் சொல்லுவான், தீமையை தடுக்கண்டான். அதுபோல இந்த குருட்டு பயலுவோ மார்க்கத்தில் விளையாடும் போது நளினம் ஒன்றும் இல்லைங்க. என்ன நளினம்? மார்க்கத்தில் விளையாடிட்டு இருக்காப்பிலே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், திமிர் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணிருந்தும் குருடர்கள், செவியிருந்தும் செவிடர்களைப் போல இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? தற்காலத்தில் அந்த நடைமுறையை பின்பற்றி தான் நேரத்தை அறிய வேண்டும் என்பது இல்லை. அதை போன்று 5 நிமிட இடைவெளிக்குள் 2 பாங்குகள் சொல்லும் போது மக்களிடையே குழப்பம் ஏற்படும். கடைந்தடித்த கயமைத்தனமா இல்லையா? இவர்கள் யாருடைய அடிவரடிகள்? மக்களிடையே குழப்பம் ஏற்படும். இந்த குழப்பத்தை ஏற்படுத்தினது யாருங்க? அல்லாஹ்வுடைய தூதரா? அவன் அப்படி சொல்றான். 2 பாங்கு போட்டா குழப்பம் ஏற்படும் அப்படி அவன் சொல்றான்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அன்னைக்கு உள்ள மக்களுக்கு தான் நபி. இன்னைக்கு இவருக்கு கமாலுதீன் மதனிக்கும் செய்து முகமது மதனிக்கும் சுலோன்ல உள்ள 5-6 மதனிகளுக்கும் வகி வருது. என்ன வகி? வெளிநாட்டு சம்பள வகி. சவுதியில போட மாட்டாங்க, சவுதியில போட மாட்டான். அதற்காக வேண்டி இங்க அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பின்னாடி உள்ள வரியை உங்களுக்கு செராக்ஸ் தரப்படும், நீங்க படிச்சு பாருங்க. அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? இரத்த துளிகளில் ஒரு வைராக்கியம் உண்டு. எங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் மிகப்பெரிய வைராக்கியத்துக்கு சொந்தக்காரர்கள். எப்பவும் கிளறி விட்டுட்டு அடி வாங்கிட்டு வா அப்படின்னு எங்களை உணர்வுகளை தூண்டக்கூடியவர்கள். திருமணமா? சுன்னத்தை ஹயாத்தாக்குறதா?
அல்லாஹ்வுடைய கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய ஆலிம்கள் அதை நடைமுறைப்படுத்துவதிலே நம்மை வீரர்களாக இன்றைக்கு ஆக்கி இருக்கிற காரணத்தினால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு 8-9 ஆண்டுகளுக்கு முன்பு தேங்காய்பட்டணத்தில் 90 பேரை வச்சு திடல் தொழுகை போட்டோம். திடீர்னு அதுக்கு அடுத்த ஆண்டு திடல் தொழுகை போட்டா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரில் இருந்து அத்தனை பேரும் ஆடிஓவுக்கு அறிவுறுத்தி ஆடிஓல போய் நம்ம புகாரி எடுத்து வச்சுட்டு பேசுறோம். அவன் ஊருடைய சட்டத்தை பேசுகிறான். ஆடிஓ சொல்றாப்புல ஜமாத்து பெருசு, நீங்க அதுக்கு கட்டுப்படணும். ரிஃப்யூஸ் எழுதுங்க, ரிஃப்யூஸ் நடத்துவன்டான்னு சொன்னேன். ஆடிஓட்டே இது எங்களுடைய உயிர் மூச்சு, நடத்துவோம். எல்லா பத்திரிகைக்காரர்களும் சொல்லுங்க, எல்லா டிவி காரனும் நாளைக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையோடு ஒரு காரை பிடித்துக் கொண்டு எல்லா ஊருக்கும் நாளைக்கு திடல் தொழுகை நடக்கும் என்று சொல்லி ஆரம்பத்திலேயே என் ஊர் தக்கலையில் இருந்து துவங்கி எல்லா இடத்திலும் போய் சொன்னேன், திடல் தொழுகை பெர்மிஷன் கிடைச்சிட்டு வந்துருங்க. மக்கள் எல்லாம் வந்து நிற்கிறார்கள். 200 போலீஸ், ஆண் போலீஸ், 200 பெண் போலீஸ் வந்துட்டு தடுத்துட்டு நிற்கிறாப்புல. தக்கலையில் இருந்து என்னுடைய சகோதரர்கள் வருகிறார்கள். வந்துட்டு வந்தா நான் கார்ல, என் குழந்தை, நான், என் துணைவியார். அவன் தடுத்துட்டு கேட்டை அடைச்சு உள்ளுக்கு தள்ளுறான். நான் இறங்கினேன். யாருடா நீ? இன்ஸ்பெக்டர் கேட்டேன். யாருடா நீ? எங்கள் உயிர் வணக்கத்தை தடுப்பதற்கு நீ யாரா? இறங்குகிறடா என்று சொன்னேன். மக்கள் இறங்கினார்கள். வென்றோம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் வென்றது. அப்படி உயிரை பணயம் வைத்து ஸ்தாபிக்கப்பட்ட அந்த திடல் தொழுகையை கோட்டாரிலே இருக்கக்கூடிய ஜம்மியத்து அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸுடைய மாநில துணைத் தலைவர் கண்டிப்பா திடல் தொழுகை நடத்தணுமான்னு ஜும்மாவில் பேசுறான். தகவல் வந்தது, இந்த வருஷம் நடத்துவோம். ஊரே மாறிட்டேன். கோட்டாருக்கு ஊரே வீடையே கோட்டாருக்கு மாத்தி இடத்தை கேட்டா கிடைக்காது. அபுதாபியில என்னுடைய நண்பன் நான் ஒரு இடம் வாங்கி கொடுத்தேன். அந்த இடத்துல திடல் தொழுகைக்கு எல்லா ஏற்பாடுகளையும் ரகசியமா செய்து போட்டா உணர்வுல ஒரு ஆள் எழுதுவார், மாஹின். அவர் பெருசா ஒரு போர்டை கொண்டு எழுத்துல எழுதி போட்டார். எல்லாரும் தெரிஞ்சு ஊரே திரண்டு அந்த ஆள்கிட்ட போயிட்டு, அவர் அபுதாபியில வாப்பாக்காரர் தான் இங்க எல்லா வேலையும் பார்க்கிறாப்புல. காஜா இங்க வாங்க, இதை நடத்தக்கூடாது. நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன், கண்டிப்பா நடத்துவேன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அங்கும் திடல் தொழுகை நடந்தது. அந்த திடல் தொழுகையை கொச்சைப்படுத்தித்தான் அவர்கள் தங்களுடைய பத்திரிகையிலே எழுதினார்கள். சும்மா போடலைங்க. லீகல் பேப்பர்ல 2 பேப்பர் 8 பக்கம் 4 பக்கம் சகோதரர் சம்சுல்லுஹா அவர்கள் திருநபி வழியில் திடல் தொழுகை என்று உம்மு அத்யாவியாவுடைய அந்த ஹதீஸில் இருந்து எல்லா ஹதீஸ்களையும் பச்சையா போட்டு பல்லாயிரக்கணக்கான நோட்டீஸ்களை மேலப்பாளையத்திலே அச்சடித்து குமரி மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் கொடுத்து அறிவுரை கூறிவிட்டுத்தான் அந்த திடல் தொழுகையை நாங்கள் நடத்தினோம். அது என்ன கேட்டான் தெரியுமா? என்ன கேட்டாப்பில, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு செம்பிக்குளம்னு ஒரு குளம் இருக்குது, ஒரு கிரவுண்ட். அங்க போய் தொழ வேண்டியதானே?
இல்லைன்னா தேங்காய் போட்டான் கடல் திடல்ல போய் தொழ வேண்டியது தானே. பெருநாள் அன்றைக்கு அவர் அஸ்ரப் பள்ளியில சுபஹுக்கு பேசினது. இப்படி அந்த காப்பி உங்களுக்கு தருவாப்புல ஒரு 5-6 கேள்வியை கேட்டாப்புல, இந்த திடல் தொழுகை ஒன்று என்று ஒன்று இருக்கிறதா? அல்லாஹ்க்கு தூதர் அன்னைக்கு தொழுதாங்கன்னா பள்ளிவாசல்ல இடம் இல்லை. அப்படியெல்லாம் பச்சையாக பிரச்சாரம் செய்தார்கள். யாருக்கு எதிரான போர் பிரகடனங்க? அல்லாஹ்க்கு தூதரே திடல்ல தொழுதாங்க கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை, அவன் நப்பு வைக்கிற வார்த்தையா கேட்கிறேன்? நம்முடைய தோழரா? கொள்கை உறவும் குருதி உறவும் என்று பாடம் படித்து விட்டு உத்தம தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலிலேதான் தன் வாழ்நாளிலே தொழுதிருக்கிறார்கள் என்ற பாடத்தை அவர்களிடமிருந்து கட்டுவிட்டு அதை நடைமுறைப்படுத்துகிற போது அதை கேலி செய்கிறவன் இந்த இடத்திலே யாரை கேலி செய்கிறார்? அப்படி பெருமானாரை கேலி செய்யக்கூடியவர்களும் எப்படி ஒட்டும் உறவும் நமக்கு வைக்க முடியும்? கேட்க ஆசைப்படுகிறேன். சுமூகமான உறவு நம்ம போல தானே, கொஞ்சம் கொஞ்சம் தானே. இன்னைக்கு கிளையில இருக்கக்கூடிய நீங்க சொல்ல மாட்டீங்க, கிளையில இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு சிலருக்கெல்லாம் இந்த நோய் இருக்குது. எப்படிங்க முடியும்? பாருங்க. அடுத்து ஒரு கேள்வி, இஸ்லாத்தில் திடல் தொழுகை உண்டா? எங்கே? ஜன்னத்தில். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இளங்கடை பகுதியில், கோட்டாறு பகுதியில் தாத்தா ஜமாத்தினர் செட்டப் கேள்வியின் உள்ளது. தாத்தான் உள்ள வார்த்தையை எஸ்கே தான் பயன்படுத்துவார். புரிஞ்சுதா? வேற யாரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இல்லைங்க டிஎன்டிஜே கேள்வி கேட்கிறோம் அப்படிதான் கேட்பான். ஒரு செட்டப் கேள்வி. தாத்தா ஜமாத்தினர் திருநபி வழியில் திடல் தொழுகை என்று ஒரு விளம்பரம் செய்திருந்தனர். பெருநாள் அன்று திடல் தொழுகை நடைபெறும் என்றும் குறிப்பிட்டிருந்தனர். இந்த பெயரில் ஒரு தொழுகை உண்டா? அடுத்தது பாருங்க, இது புதுமையான பெயராக உள்ளது. இது பிதஅத். எப்படி திடல்ல தொழுதது? அவனே செட்டப் கேள்வின்னு சொன்ன இல்லையா, அவன் சொல்றான் இது பிதஅத். புதுமையான பேருன்னா இதை இங்க கொண்டு நுழைக்கிறது என்ன? பிதஅத், புதிய அனாச்சாரம் அப்படின்னு கேள்வியை கேட்டுட்டு பதில் என்ன தெரியுமா? நக்கல். என்ன நக்கல்? தாமுக கரண்ட் சொன்னாலாவது அவன் பேசாம ஒதுங்கி போயிடுவான், அடுத்த வம்புக்கு மாட்டான். இவனுக்கு நக்கல். இஸ்லாத்தில் பல பெயர்களில் தொழுகை உள்ளது. ஃபர்லு தொழுகை இவர் தான் வந்து படிச்சு தரணும். சுன்னத்து தொழுகை பாடம். ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழுகின்ற ஃபஜ்ர், லுஹர், அசர், மஹ்ரிப், இசா தொழுகைகள், ஜும்மா தொழுகை, பெருநாள் தொழுகை, கிரகண தொழுகை, மழை தொழுகை, வித்ரு தொழுகை, லுஹா தொழுகை. படிக்கலன்னா எல்லா தொழுகையும் படிச்சுக்கிடுங்க. இப்படி பெயர்களில் தொழுகை உள்ளது. ஆனால் திடல் தொழுகை என்ற பெயரில் ஒரு தொழுகை இல்லை. இந்த பெயரில் ஒரு தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தவும் இல்லை. இது நாமோ நமக்கு முன்னிருந்த நல்லோர்களோ கேட்டிராத ஒரு பெயர். இது போன்ற புதுமை பெயர்களை கூறி மக்களிடம் பிரபலமாக நினைத்து அப்படி செய்கின்றனர் என்று தொடர்ந்து எழுதுகின்றார்கள். லுஹாக்கு போய் இவர் தமிழ் படிச்சு கொடுக்கணும். ஒழுங்கா தமிழ் பேசி கேட்டிருக்கீங்களா? எங்க மாவட்டத்துக்காரன் எவனா ஒழுங்கா தமிழ் பேசுவானா? ஒருத்தன் நான் தான் ஓரளவுக்கு ஒழுங்கா பேசுவேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? அப்ப யாருமே பேச மாட்டாப்ல. நம்ம என்ன எழுதணும்னு சொன்னால், திடலில் தொழுகை என்பதற்காக அவர் எதுகை மோனை போட்டு எழுதுவார் தெரியுமா? திருநபி வழியில் திடலில் தொழுகை. அப்படி எதுகை மோனை போட்டு எழுதுனாலே பார்க்கிற ஆட்களுக்கு தலைப்பை பார்த்தே கூட்டம் கூடும். புரிஞ்சுதா? அப்படிதான் தாக்கிய சுனாமியும் காக்க தவறிய அவலியாக்களும் அதுக்கிட்டே வந்து நிற்பான். அதே போல இதன் பார்வை அவர்களுக்கு போக வேண்டும் என்பதற்காக திருநபி வழியில் திடல் தொழுகை என்று போட்டதை இந்த அளவிற்கு அவர்கள் கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால்
அந்த நம்முடைய விநியோகத்தை மட்டுமல்ல, நாம் நடத்திய திடல் தொழுகையையும் அவர்கள் கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை அருமை சகோதரர்களை உணர்ந்துவிட்டு, இவர்களுக்கும் நமக்கும் இடையில் உள்ள பிரச்சனைக்கு காரணம் கொள்கையா அல்லது வேற ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்பதை உங்களுடைய சிந்தனைக்கு நான் விடுகிறேன். திருமணம், அந்த திருமணம் சில பெரிய ஊர்களில், மேலப்பாளையத்தில் நம்ம தௌஹீத் சகோதரர் ஒழுங்கா நடத்துவாங்க. அதே போல சில பகுதிகளில் நடத்துவார்கள். கீழக்கரையில் போனா பார்க்க முடியாது, நான் ஒயிட் காலர். காயல் பட்டணத்தில் போனா பார்க்க முடியாது, ஒயிட் காலர். கோட்டார்ல போனா பார்க்க முடியாது, கடையநல்லூர்ல போனாலும் கொஞ்சம் ஊழல். புரிஞ்சுதா? அப்படி பாமரர்கள் எல்லாம் எளிமையான திருமணத்தை நடத்துகிறார்கள். அதற்கு மார்க்க ரீதியாக யாராவது அனுமதி கொடுத்தால், ஆடம்பர திருமணத்துக்கு, பெண் வீட்டு திருமணத்துக்கு யாராவது அனுமதி கொடுத்தா நம்ம என்ன சொல்லுவோம்? ரோட்ல போகக்கூடிய அமைச்சர் மைலிங்கன் அவருக்கு மகளுக்கு திருமணத்தை நடத்துறாரு. எவனாவது ஆடம்பர திருமணம் நடத்துறான்னு எவனாவது சொல்லுவானா? சொல்லவே மாட்டான். நடத்துறா சொல்லுவான். ஏன் சொல்லுவான்? அவர் வீதி வீதியாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் நடத்தினார்னா அவருக்கு மட்டும் அவர் தீங்கு செய்யவில்லை, அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற, அவர் மூலமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தீங்கு செய்கிறார். மார்க்கத்திற்கு விரோதமான செயலிலே அவர் ஈடுபடுகிறார். அவர் சொல்லுவதை அவர் செய்யவில்லை என்று பச்சையா நம்ம அவரை சொல்லுவோம். திருமணம் ஒரு வீட்டில் நடக்குது. அந்த வீட்டில் தௌஹீத் திருமணமா? அந்த தௌஹீத் திருமணத்தில் பெண் வீட்டுக்காரன்ட்ட 6 வருஷத்துக்கு முன்னாலே 70 ரூபாவுக்கு அரிசி போடணும்னு சொல்ல திருமணம். தக்கலையில் நம்முடைய பெண்ணு வந்து தக்கலை நம்மகிட்ட வந்து ஃபார்ம் கேட்கிறாப்புல, தக்கலையில் தௌஹீத் சகோதரர்கிட்ட அவங்க முடியாதுன்னு சொல்றாப்புல. பெண் வீட்டு விருந்து இருந்தால் நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்லுகிறோம். அவர் யாரு? ஊர் விளக்கம் செய்யப்பட்டவர் தௌஹீத் கொள்கையினால. அவருக்கே நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொல்றோம். அஸ்ரப் பள்ளியில ஃபார்மை கொடுத்துட்டு பல்லாயிரக்கணக்கான பேரை அழைத்து வைத்து விட்டு அந்த மேடையில அந்த பையனையும் இருத்தி அவன் தொழுறானாம், தொழுகையாளியாம். இப்படிப்பட்ட தொழுகையாளிகள் மாப்பிள்ளையாக வர வேண்டும். எந்த மேடை அது? தப்லீகாரனுக்கு சான்றிதழ் கொடுக்கலாமே. சுன்னத் ஜமாத்துக்காரன் தான் முட்டி முட்டி தொழுவான், அவனுக்கு சான்று கொடுக்கலாமே. இப்படிப்பட்ட மாப்பிள்ளை தான் வர வேண்டும். சாதாரணமாக பர்தா கூட இல்லாம மேடையில் பெண்ணை இருத்தி இருக்கிறாப்பிலங்க. இந்த அநியாயத்தை சத்திய பேச்சு சாப்பாடுன்னா போச்சுன்னு நாங்க போட்டோம் நோட்டீஸ். அல்லாஹு அக்பர். ஏகத்துவ இதழின் அவதூறு செய்திக்கு அல் மஸ்ஜித் நிர்வாகத்தின் பதில் போட்டாம் பாருங்க. பக்கத்தில் நீங்களே படிச்சு பாருங்க. பெண்ணு வீட்டு விருந்து கூடாதுன்னு எங்க இருக்குன்னு கேள்வி. அதை நீங்க படிச்சு பாருங்க. அது ஒரு 7 பக்கம் 4-5 பக்கம் இருக்குது. அதனால உங்க பார்வைக்கு அது. அடுத்து கேள்வி 2006ல அடுத்த கேள்வி வருது. ஒரு வாலிபர் மிகவும் ஏழ்மையானவர், ஆனால் அவர்கள் நல்ல குணமுடையவராகவும் மார்க்கப்பட்டுள்ளவராகவும் இருக்கிறார். எந்த விதமான கெட்ட பழக்க வழக்கங்களும் அவரிடத்தில் இல்லை. இந்த வாலிபரை அதிகமான செல்வ செழிப்பு உள்ள ஒருவர் தனது மகளுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறார். திருமணத்தின் எல்லா செலவுகளையும் அவராக முன்வந்து செய்கிறார். தனக்கு வேண்டப்பட்ட மக்களை அழைத்து விருந்து ஏற்பாடு செய்கிறார். இப்படி அவர் செய்வதை மார்க்கத்துக்கு விரோதமானது என்று சொல்ல முடியுமா? இது கூடாது என்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா? நீங்க சொல்லுங்க. கூடாது நீங்க பச்சையா சொல்லுவீங்க.
அப்துரஹ்மான் பின் அவ்ஃப் வந்தாரு, மனத்தோடு வந்தாரு. மனத்தோடு வந்து அவர்கிட்ட போய் எவ்வளவு மகர் கொடுத்தீங்க? ஒரு பேரித்தங்குட்டைய மகரா கொடுத்தேன். நேர போங்க, ஒரு ஆட்டையன்னு விருத்து அறுத்து விருந்தாக கொடுங்கள். இது கட்டளை, அப்படிதான் எடுக்கணும். இது வணக்கம். என்ன பதில் சொல்லி இருக்காப்பில்ல தெரியுமா உங்களுக்கு? ஒருவர் ஏழை என்பதற்காக அவரை புறக்கணிப்பதற்கு மார்க்கத்தில் இடம் இல்லை. மணமகன் அல்லது மணமகளை தேர்வு செய்யும் போது அவரிடம் நல்ல குணம் இருக்கிறதா என்றுதான் பார்க்க வேண்டும். இந்த அடிப்படையில் ஒருவர் நல்ல குணமுடையவராகவும் மார்க்கப்பட்டுள்ளவராகவும் இருக்கும் போது அவரை தனது மகளின் மணமகனாக ஒரு செல்வந்தர் தேர்வு செய்வது விரும்பத்தக்கது. இதற்கு எல்லா பொருளாதார வசதியும் பெற்றிருக்கிற பெண்ணின் தகப்பனார் தானாக முன் வந்து தான் விரும்புகிற மக்களை அழைத்து விருந்து உபசரிப்பதை யாரும் குறை கூற முடியாது. அப்படி நீண்டு போகுது, நீங்க படிங்க. வேற ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். மரியாதைக்குரிய சையது முகமது மதனி அவர்கள், அவருக்கு மகளுக்கு திருமணம் சமீபத்தில் 2 மாசத்துக்கு முன்னாடி. அந்த திருமணத்தில் மாப்பிள்ளை வீட்டு சார்பாக அந்த மாப்பிள்ளையினுடைய தந்தை அழைக்கிறார். மாப்பிள்ளை விருந்துதான், நான் எழுதி தர்றேன் அப்படின்லாம் சொல்லி திருவனந்தபுரத்தில் இருந்து நம்ம தௌஹீத் சகோதரர் சிலரும் போறாங்க. போய் பார்த்து எல்லாம் முடிஞ்சிட்டு அங்க ஒரு அலிகான் ஒரு ஆள் உண்டு. அவர் எந்திரிச்சு, மணமகன் மணமகள் வீட்டு சார்பாக இப்போது விருந்து உபச்சாரம் நடைபெறும், அனைவரும் கலந்து விருந்துண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் எல்லாம் வெளியில வந்துட்டு, நம்ம மக்கள் எல்லாம் வெளியில வந்துட்டு, எங்களை இப்படி சொல்லி கூப்பிட்டீங்க, இப்படி சொல்லி ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி நேர சையது முகமது மதனிக்கு வீட்டில் போய் 2 மணிக்கூர் பேசுனா ரெக்கார்டு இருக்குது, சீடியா போட்டிருக்காப்புல. சையது முகமது மதனி அவன் வீட்டில் போய் கேட்டாப்புல, இது எங்கெங்க ஆதாரம் இருக்கு பெண் வீட்டு சாப்பாடுக்கு அப்படின்னு இவங்க கேட்டது பெண் வீட்டு சாப்பாடு. பிஜேக்கு தர்ஜுமா எழுத தெரியுமா? அடுத்தது பதில். நான் 5 கேள்வி கேட்பேன், 5 கேள்விக்கு பதில் சொல்ல தெரியுமா? ஒரு கேள்வியை கேளுங்க, கேட்கறத கேட்டுட்டு இருங்க, சீடியை பாருங்க. நான் எத்தனை தீசிஸ் கொடுத்திருக்கேன் தெரியுமா? அடுத்த வாசகம் அப்படின்னு சொல்லிட்டு 5 வரியை தர்றேன். பிஜே அரபியில நான் 5 வரி தர்றேன், பிஜே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவாரா? அடுத்த கேள்வி. பெண் வீட்டு சாப்பாடு கூடுமா கூடாதாங்க? இதுதான் கேள்வி. கேட்டா கூடாதுன்னு எங்க இருக்குது? அடுத்த கேள்வி. மார்க்கம் அப்படித்தானே சொல்லுது, பெண்ணை நிர்வகிப்பது ஆண். அப்படி என்றால் மணமகன் தான் விருந்து கொடுக்க வேண்டும். ஹதீஸிலே பார்க்கிற போது அப்துரஹ்மான் பின் அவ்ஃப் அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் விருந்தை கொடுப்பதற்கு ஆணுக்கு தான் கட்டளை போட்டார்கள் என்று மார்க்க அறிஞர் 5 வரி டிரான்ஸ்லேட் பண்ண தெரியுமான்னு கேட்டவருக்கு இவங்க ஹதீஸை சொல்லி கொடுத்த உடனே அற்புதமான பதில் ஒன்றை சொன்னார். என்ன அற்புதமான பதில்? பெண்ணு வந்து கேட்டா பெண்ணு நீங்க விருந்து போடுங்க ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பாங்க. ஜம்மியத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ். களவாணி போயில் நம்மகிட்ட இருந்து, நான் அந்த பகுதியில் இருக்கிறதுனால எனக்கு கோபம் வருதுங்க. உங்களுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் உணர்வு வரக்கூடாது. எழுதுனா ஏன் எழுதுறீங்க அப்படி நீங்க கேட்கறீங்க. ஓட்டுடைத்து பழக்கப்பட்ட காரணத்தினால்தான் உலகத்திற்கு இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏகத்துவ கொள்கையிலே வழிகாட்டி கொண்டிருக்கிறது. காம்ப்ரமைஸ் பண்ணி இருந்தா, விட்டு
இந்த ஜமாத் அழிந்தே போயிருக்கும். ஏன் அழியாம இன்னைக்கு நிலை நிக்குது? அவன் ஓடிட்டு இருக்கிறான். கேரளத்தில் முஜாஹிதுகளை சத்தாபிகள் விரட்டி பிடிக்கிறாப்புல. ஏன் விரட்டி பிடிக்கிறான்? நம்ம பிடிப்பானா? முடியாது. ஏன் விரட்டி பிடிக்கிறான்? ஜின்னு வந்து மோதுனா காரு மோதுனா அவன் சொல்றான். அத விவாதத்தினுடைய ஒரு பொருளா வை முஜாஹிதே என்று சக்காபி கேட்கிறான், இவன் ஓடுறான். இதே நிலையிலே தான் இன்றைக்கு ஜாக் சென்று கொண்டிருக்கிறது. மதரசாவுடைய நிகழ்ச்சிகளிலே விட்டலாச்சாரியார் கதை பேசுறாங்க. விட்டலாச்சாரியார் கதை அஸ்ரபுதீன் ஃபிர்தௌசி என்று நீங்கள் பெருமையாக நினைப்பீர்கள். எம்.எஸ். சுலைமான் ஃபிர்தௌசி என்று பட்டத்தை வைத்து நீங்கள் பெருமையாக நினைப்பீர்கள். அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி பரதேசி, அவன் பாடிற அந்த மதரசாவுடைய பட்டமள உச்சி நிகழ்ச்சி நடக்கிறது. சக்காத்து விவாதத்தில் வந்து நூறு முகமது பாக்கவியை கிண்டி விட்டு தோல்வியின் முகத்தில் முதல்ல போக செய்தார். ஒரு ஆளு தலைப்பாக்கட்டு வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிற உமர் ஷரீப் காஸ்மி வந்து பேசுறாப்புல. ஒருத்தருக்கு படிப்பு ஏறல. அவர் பேசினது அந்த மதரசாவில். ஏன் படிப்பு ஏறாட்ட உடனே சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். படிப்பு ஏறாட்ட உடனே அவரு பிற்காலத்தில் உணர்ந்து என்னிடமே பல மணி நேரம் போனிலே படித்தார். எவ்வளவு பெரிய செல்வந்தர் என்று பாருங்கள். உமர் ஷரீப் காஸ்மி அவருக்கு போனிலே படித்தும் நேரிலே படித்தும் படிப்பு ஏறாத காரணத்தினால் தன் மகனுக்காவது அந்த அரபியினுடைய ஞானம் இருக்க வேண்டும் என்பதற்காக 30,000 ரூபாய் மாதம் செலவு செய்து தன் மகனை அரபி படிப்பதற்காக கல்வி கற்பதற்காக லண்டனுக்கு அனுப்பினார். லண்டனுக்கு அனுப்பினா 3 மாசத்துல திரும்பி வந்துட்டான். யாரு? ஃபிர்தௌசியா மதரசாவுடைய ஆண்டு விழா நிகழ்ச்சியிலே சையது முகமது மதனியையும் கமாலுதீன் மதனியையும் வைத்துக் கொண்டு உமர் ஷரீப் காஸ்மி பட்டமளிப்பு நிகழ்ச்சியினுடைய முடிவுரையாக சொன்ன வார்த்தைகள் இவை. ஏன் திரும்பி வந்தான் தெரியுமா? ஒரு ஆத்மா செய்யக்கூடிய தவறுக்கு பிறதொரு ஆத்மா அதனுடைய சுமையை சுமக்காது என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி தர்றான். இந்த அரபி நாட்டு தலைப்பாக வந்து அவன் ஒரு கட்டத்தில் ஆலிமா பழிச்சானா. இதே வார்த்தைங்க, இது குராஃபத்து தானா? இப்படி பச்சையாக குராஃபத்துக்கு அந்த வேவலை தான் அவருடைய சம்பந்தி உமர் புலவருக்கு சீரா புராணத்தை அடியெடுத்து கொடுப்பதற்காக முகமது நபி கனவுலே வந்தார் என்று அந்த இடத்துல தான் உளறி கொட்டினாப்ல. பல 100 விஷயங்களை இந்த இடத்திலே நான் வைத்திருக்கிறேன். ஆனால் எதையும் உங்களிடத்திலே முழுமையாக சொல்ல முடியவில்லை. இறுதியாக ஒன்றை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர்கள் இன்றைக்கு எந்த பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள், அவங்க குராவியா போறாங்கன்னு இல்ல, குராவி ஆகிவிட்டார்கள் என்பதற்கு சான்றாக ஒன்றை சொல்கிறேன். இந்த மாதம் அவங்க குமரி மாவட்டம் முழுவதும் நடத்திய சம்மர் வகுப்பிலே கோடைகால பயிற்சி முகாமிலே கொடுக்கப்பட்ட அவருடைய பாடத்திட்டத்திலே இருக்கக்கூடிய 5வது பக்கத்தினுடைய வரிகளை நான் இப்போது உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். திருக்குர்ஆனை ஓதுவதின் ஒழுங்குமுறைகள் கவனத்துடனும் மன ஓர்மையுடனும் ஓத வேண்டும். இதை நான் நேரமே தமிழ் தெரியாத மன ஓர்மையுடன் ஓத வேண்டும். ஏனெனில் குர்ஆன் அல்லாஹுவின் வாக்காகும். சுத்தமான நிலையில் அதனை ஓத வேண்டும். இது அல்லாஹுவின் வேதத்திற்கு நாம் அளிக்கும் கண்ணியமாகும். எனவே பெருந்துடக்கு போன்றவற்றிலிருந்து சுத்தமான நிலையில்தான் அதனை ஓத வேண்டும். அருவருப்பான இடங்களில் குர்ஆனை ஓதலாகாது. இது யாருங்க சொல்லுவா? பாடத்திட்டங்க. நீங்க நாளைக்கு கேள்வியை கேளுங்க, ரெடிமேடா சொல்லுவான் பிரிண்டிங் மிஸ்டேக்னு. கூச்சப்படவே மாட்டான்.
ரெடிமேடா பிரிண்டிங் மிஸ்டேக்னு சொல்லி மார்க்கத்துடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அவர்கள் கேலி பொருளாக்கி இருக்கிறார்கள் என்றால் இவை அத்தனை பேருக்கும் காரணம் அவர் வெளிநாட்டினுடைய அடிவருடிகள், அந்த காசுக்காக தன்னை அடகு வைத்து விட்டவர்கள் என்பதுதான் என்பதை விளங்கி அரசியல் ரீதியாக அரசியல் கூடாது என்று சொல்லிவிட்டு அவர்கள் அரசியல் களத்திலே அதனுடைய மாநில செயலாளரே ராந்தல் சின்னத்திலே போட்டியிட்டது. அதே போன்று ஒவ்வொரு கூட்டத்திலும் அதனுடைய பொதுச் செயலாளராக இருந்த கோவையையும் பிரச்சாரம் செய்தது, பீட்டர் அல்போன்ஸுக்கு செய்தது. அப்படி பல்வேறு கட்டங்களிலே அரசியல் விஷயங்களிலே ஈடுபட்டது. தன்னுடைய 70 நாள் கூட்டத்திற்கு கூட ஒரு அமைச்சர் வருக வருக என வரவேற்கிறது என்று காதர் ஹாஸ்பிட்டல் ஜங்ஷன்ல போட்ட கட் அவுட் போன்றவற்றினுடைய படங்களை எல்லாம் உங்களுக்கு நாங்கள் இங்கே விநியோகிக்க இருக்கிறோம். தவறாமல் வாங்கி செல்லுமாறு அன்புடன் கேட்டு உண்மையை உண்மைப்படி உணர்ந்து உண்மையான ஏகத்துவ கொள்கையை அதன் ஆரம்ப கட்டத்தில் இருந்து இன்றைக்கு வரை தன்னால் இயன்ற அளவு செய்து கொண்டிருக்கிற மகத்தான உலகத்திலே இருக்கக்கூடிய மகத்தான இயக்கமான கொள்கை காப்பகம் தௌஹீத் ஜமாத்திலே இருந்து அது சொல்லுகிற குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்ட கொள்கையிலே நிலைத்திருந்து அதிலே மரணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.